நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திர விஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இப்போது இது 188வது வீடியோ. நண்பர் ஒருவன் திரும்ப திரும்ப தசமகா வித்யாபத்து கேட்டே இருக்கார். முன்னாடி நான் கவரேஜ் பண்ணேன், பட் ஒரு வீடியோலேயே எல்லாத்தையும் பேசிட்டேன். பட் அப்படி வேண்டாம், தனித்தனியாக பேசுங்கோ, அவருடைய கன்செப்ட் பற்றியும் சொல்லுங்கோ. அதாவது யார் யார் கணவன் மாறாக இருக்காளோ ஒவ்வொரு வித்தியாலையும் அதை பற்றியும் டீட்டெயிலாக ஒன்று மந்திரத்தோடு எழுந்தார். ஸோ அவர் திரும்ப திரும்ப இது பண்ணும்போது இன்னிலேருந்து அந்த தசமகா வித்யாவில் ஒவ்வொரு வித்யாவும் ஒவ்வொரு நாள் பேச போகிறாங்க. ஸோ இன்றைக்கி பௌர்ணமியாக இருக்குது, காளியை ஆரம்பிக்கிறேன் நான். காளி தான் முதல் வித்யா. ஆதிபராசக்தி அனந்த கோடி பிரம்மாண்டங்களின் நாயகி, சச்சியானந்த ரூபிணி, அனைத்திற்கும் மூலமாக இருப்பவள் மகாமாயா ஸ்ரீ ஜெகன்மாதா. உலகனைத்துக்கும் தவம் பெற்று நலம் பெற்று வாழவும் தீய சக்திகள் அழியவும் அவள் தான் சம்பமாமி யுக்கைன்னு ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா, அது அவள் தான். அது ஆண் வடிவில் ரொம்ப கிருஷ்ணர், பெண் வடிவில் ரொம்ப காளி சொல்லப்படுறது. தேவி பாகவத்தில் மகிஷாசுரனுடன் சேர்ந்த சம்பாதத்தில் தேவியே கே மகிஷாசுரா, அப்போ என்ன சொல்கிறேன்னா அவள் சொல்கிறா, கே மகிஷாசுரா, சாதுக்களுக்கு எப்போதெல்லாம் துன்பம் நேரிடுகிறதோ அப்போதெல்லாம் அவர்களை காக்க நான் அவதரிப்பேன்னு சொல்கிறா அம்பாள். உருவமில்லா எனக்கு உருவமும் பிறவியற்ற எனக்கு ஜென்மாவும் அமரரை காப்பதற்காக ஏற்படுத்துகின்றது என்று அறிந்து கொள்ள சொல்கிறார். காளி தேவி நித்தியை ஆதி மெந்தியா ரகிதா மகாமாயான்னு வரும். ஆதி நடு ஈறு இல்லாதவள் அவள் மகாமாயா ஸ்வரூபிணி. ஆகியவை அவளுக்கு ரூபம் கிடையாது, ஜென்மா கிடையாது. ஆயினும் ஒவ்வொரு யுகங்களிலும் அவுணர்ன ராட்சசர்கள் பல தோன்றுகின்றன, தீய சக்திகள் உதயமாகின்றன. அதனால் தேவரும் ரிஷிகளும் நல்லோரும் படும் துன்பங்கள் அனந்தம். அவரை போக்கி உலகிற்கு நலமளிப்புக்காக காளிதேவி தோன்றா வருது. மகா நிர்மாண தந்திரம்னு சொல்கிறதுன்னா, அரூபாயா காளிகாய காலமுதிர் மகாத்யுதே குணக்கிரியான ரூபேண கிரியத்தை ரூபகல்பனா அப்படின்னு சொல்லியிருக்கு. அதான் கலியில் ஸ்ரீ பரமாத்மா ஸ்ரீ கிருஷ்ணரும் கீதையில் இந்த கருத்தையே சொல்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் எதுலேருந்து நடக்கிறேன்னா, சாந்தானந்த சுவாமிகள் வெளியிட்ட இந்த ஒரு நூல், அதில் செகண்ட் பார்ட்லேருந்து, அதாவது ஒரு பெரிய பல்கி புக்கு, அது ஆயிரக்கணக்கான பேஜுகள் இருக்குது. அது 1000 பேஜ், கிட்டத்தட்ட 900 பேஜஸ் வருது. அதில் 400 பேஜுக்கு அப்புறமா தான் தசமகா வித்யா வர ஆரம்பிச்சிருது. அதுலேருந்து நான் சொல்கிறேன், அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ காளி என்பதின் சொல்லின் பொருள், மகா பிரளயம் அனைத்தையும் அழித்த பின் காளி ஒருவளே நிலை பெற்றிருக்கிறார். சர்வபூதங்களையும் கலனாக அழிப்பதால் பகவான் மகாகால என்று பெயர் பெறுகிறார். மகாகாலனுடைய மனைவி மகாகாளி. இப்போ காளிகா புராணம்னு ஒன்று இருக்குது என்கிட்ட. அதில் சகசரநாமம், காளி சகசரநாமம், காளி அஷ்டோத்திரம், காளி ஹிருதயம் எல்லாமே இருக்குது. அதுலேயும் முதல் சீனே என்ன வரும்னா, மகாகாலனோட மகாகாளி உட்காந்துட்டுருக்கா. அந்த பலவிதமான தேவதைகள்லாம் க்யூவில் நிற்கிறா அவளை பார்க்குறதுக்கு. அப்போ லலிதா கேட்குறா, எனக்கு சக்தி கொடுன்னு காளிதேவி வீட்டை. இப்போ தசமகா வித்யாவில் நார்மலாக என்ன செய்வான்னா, தட்சண காளிய உபதேசம் தான் சொல்லுவாள் சிஷ்யாளுக்கெல்லாம். ஓம் க்ரீம் 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 ஹூம் ஹூம் க்ரீம் க்ரீம் தட்சண காளிக்கே க்ரீம் 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 ஓம் ஹூம் க்ரீம் க்ரீம் ஸ்வாக. இதுதான் வந்துடுறது. க்ரீம்ன்ற பீஜாட்சரம் தான் KREM. அதுதான் ஏகாட்சர மந்திரம். அது காளிதேவி. இது கலியில் வரமருளும் காளி. இப்போ சண்டி கலவு விநாயகர் சொல்கிறார் கலியுக தெய்வங்கள். இந்த சண்டின்றது காளியும் சொல்லப்பட்டிருக்கு. கலியுகத்தில் விசேஷமாக சிக்கரமாய் பலரெடுக்கும் தெய்வம் காளி என்று கீழ்கண்ட ஸ்லோகங்கள் சொல்லுகின்றன. கலோ காளி நான்யோ தேவ கலோ யுகே கலோ காளி மகாவித்யா கலோ காளி சித்திதா அப்படின்னு போகிறது இந்த ஸ்லோகம். காளி மந்திரங்கள் எல்லா யுகங்களையும் சித்தி அளிக்கும் சித்த வித்தியாகும். இந்த காளி மந்திரம் ஒருத்தனுக்கு சித்தி ஆகிடுச்சுன்னா மிச்ச மந்திரங்கள் எல்லாம் அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு வந்துடும். வித்யாராஜ்ஞே பேர் காளிக்கு. வித்யாராஜ்ஞி, இந்த காளி மந்திரம் தந்திரம் எல்லாமே அது சூப்பர் இதுன்னு சொல்லியிருக்கு. அதனால் தசமகா வித்யாவில் முதல் வித்யா காளியை தான் சொல்லியிருக்கா, மிச்ச தேவத்தை சொல்ல. பிச்சிலா தந்திரத்தில் கலியில் காளியே தெய்வம், கலியில் காளியே தெய்வம், கலியில் மற்ற தெய்வமாக சித்தியளிக்கும் காளி மந்திரமே மகாவித்தியாகும். கலியுகத்தில்
காளி தேவி உபாசருக்கு தரிசனம் அளிக்க எப்பொழுதும் தயாராக இருக்கலாம். காளி ஒருவளே அவ்வாறான தெய்வம். இதில் வேறு சிந்தனைக்கே இடமில்லைன்னு சொல்லப்படுறது. இந்த காளி வித்தியை தவிர வேறு வித்தியில் கலியில் இவ்வாறு பயனளிக்கக்கூடியதாக இல்லை என்று உறுதிபட சொல்லலாம். காளி தன் பக்கனை பார்த்து பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், அபயமளிக்கிறேன்னு சொல்கிறாளாம். பெரு சத்தத்துடன் கூறுகிறாள். அத்துடன் தயக்கமின்றி உங்களுக்கு என்ன வேண்டும் என்றே கேளுங்கள், நான் தரேன்னு சொல்கிறா அம்பாள். எந்த அம்பாள் சொல்லுவா அந்த மாதிரி? காளி தான் சொல்கிறா. காளி உபாசனை மகத்துவத்தை சொல்லலாம். இப்போ கலியில் காளி, தாரா, அன்னபூர்ணா, ஸ்ரீவித்யா இவர்களை மந்திரோபதேசத்தை பெற்றதினாலேயே உபாசகன் சிவாம்சம் தன்மையை பெற்று விடுகிறான். காளி பரக்கிருதிகளின் முந்தையவள், காலஸ்வரூபிணி, அனைத்து காமங்களையும் அளிப்பவள். அவளுடைய செய்கை அனைவருக்கும் ஆச்சரியம் அளிப்பதாக இருக்கும். அவருடைய மந்திரமே மகாமந்திரம் என்ற மந்திரக்குள்ளே மிகவும் சாரமானது கூட. இந்த காளிகா மந்திரம் மகா பிரம்ம வித்தியாகும். கீழ்த்திரமானவன் கூட இந்த மந்திரம் பெற்று முக்தி அடைகிறான். இந்த காளி மந்திரத்தை உபாசித்தவர்கள் சாதாரணமானவர்கள் அல்லர். பிரம்மா, விஷ்ணு, சிவன் முதலிய பெரிய தெய்வங்கள் காளி மந்திரத்தை உபாசனை பண்ணியிருக்கார். காளி உபாசகர் யாருன்னா ஹனுமான், விக்னேஸ்வரர், இந்திரன், பரசுராமன், கங்கை, லக்ஷ்மி, சூரியன், சந்திரன், ராவணன், குபேரன், வாயு, குரு, சுக்கரன், பூமி, ராகவன், பரதன், பிரகல்லாதன், சகதேவர், க்ஷேத்திரபாலன் இன்னும் காளி உபாசக பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. காளி கல்பத்திரு என்று ஒரு நூல் இருக்குது, அது பட்டியலிட்டு சொல்கிறதான். காளி வித்தைக்கு சமமான வித்தை இந்த உலகில் கிடையாதுன்னு சொல்லப்படுறது. காளி வித்தை தான் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கு. காளி வித்தியோசத்தினாலே ஏற்படும் பலனுக்கு ஈடு கிடையாது. காளி மந்திரத்தால் ஏற்படும் ஞானத்திற்கும் சமமான ஞானம் கிடையாது. காளியை குறித்து செய்யப்படும் தவத்திற்கும் சமமாக வேறு தவம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. காளியின் பாதார விந்தங்களில் பூஜை செய்வதனால் நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், பலம், புஷ்டி, பெருங்கீர்த்தி, கவிப்புண்ணியம், ஆற்றல், போகமோஷம் முதலில் கிடைக்கும். உலகில் அவளே புண்ணியசாலியாகவும் குழந்தை அழைக்கச் செய்யும் புத்திரனாகவும் ஆகிறாள். அவன் தாய் கொடுத்து வைத்தவள், பாக்கியசாலி. இவை காளி அர்ச்சனையால் ஏற்படும் பயன்கள். காளி காளிகா தேவி என்றைக்கு பண்ணணுன்னா பூஜை பண்ணுறதா இருந்தால் சனிக்கிழமையில் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இந்த தட்சிண காளிக்கை பண்ணலாம், அது எந்த காளியா பத்ரகாளி எது இருந்தாலும் சரி சனிக்கிழமையில் பண்ணால் இதாகும். அது ஒரு இன்வெர்டர் ட்ரையாங்கிள், நடுவில் ஒரு ரவுண்டு போட்டு சுற்றி வட்டம் போட்டு 8 இதில் தாமரை, இதுதான் அவரோட யந்திரம். ட்ரையாங்கிள் இன்வெர்டடாக இருக்கணும். காளி வழிபாடே அனைத்து தேவர் வழிபாடாகும். சர்வ தேவதா ஸ்வரூபிணி ஸ்ரீ காளி. அவள் ஒருவனை வழிபடுவதனாலேயே பிரம்மா, விஷ்ணு, சிவன், கௌரி, லட்சுமி, கணபதி, சூரியன் இவர்கள் பூஜிக்கப்படுகிறார். இவ்வாறெல்லாம் மந்திர சாஸ்திரங்கள் ஸ்ரீ காளி தேவி உபாசனையை மிகச் சிறப்பாக வர்ணிக்கின்றது. காளி உபாசனை மிக சுலபமானது சொல்லியிருக்கு. காளி மந்திர உபாசனை செய்பவன் புரச்சரணம் செய்வதற்காக விசேஷமான எத்தனங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். வித்யாராஜ்ஞி என்ற புகழப்பட்ட இந்த காளி தேவியின் மந்திரத்தை ஸ்மரித்த மாத்திரத்திலேயே அனிமா, மகிமா, கரிமா, லக்கிமா, பிராப்தி, பிராகாமியம், ஈசுத்துவம், வசித்துவம் முதல் அஷ்டமா சக்திகள் சேர்கின்றன சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் காளிதாசன், விக்ரமாதித்தன் இவாளெல்லாம் காளி உபாசனை பண்ணியிருக்கா. காளி காயத்ரி. ஓம் காளிகாயை வித்மகே ஸ்மசான வாசினிய திதிமிகி தன்னோ கோர பிரச்சோதியாத். திரும்ப சொல்கிறேன். ஓம் காளிகாயை வித்மகே ஸ்மசான வாசினிய தீமிகி தன்னோ கோர பிரச்சோதியாத். இவருடைய இது எவளை காளிகா என்று அறிகின்றோமோ, எவளை ஸ்மசான வாசினியாக தியானிக்கின்றோமோ, அந்த கோர ரூபமுடைய, அதாவது மங்கள ரூபமுடைய காளிகாதேவி நம்மை அவளுடைய தியானத்திலும் ஈடுபட செய்யக்கூடும். இந்த காயத்ரியில் கோரா என்னும் அகோரா என்னும் பதம் பிரிக்கலாம். கோரா என்றால் பயங்கர உருவம், அகோரான்றது அழகு கொடுக்கிருக்கு. பத்ரகாளி அதான் மங்கள உருவினர்கள். மங்களத்தில் பத்ரானா பயந்துடக்கூடாது. நிறைய பேர் காளி படங்களாக வாங்கி எங்கள் கோவிலில் கூட மரத்தடியில் வச்சுட்டு போடுவா. நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்புறமா நல்லா அதெல்லாம் 100 கணக்கான ரூபாய் செலவழிச்சுட்டு வாங்கிட்டு
என்னமோ யாராச்சும் சொன்னான்னு சொல்லிட்டு கொண்டு வச்சுடுவா. அதாவது அப்போ அதை இந்து தெய்வங்களே வந்து அது கட்டவாளுக்கு தான் பயங்கரமாக ஸ்வரூபமாக இருக்கா. காளி வந்து காளிகா படம் எடுத்து பாருங்க. கீழே வந்து சிவன் பரமேஸ்வரன் குழந்தையோட படுத்துட்டு இருப்பார். அவர் மேலே காலை வைப்போம். வச்ச உடனே அது ஸ்பரிசம் பட்ட உடனேயே அப்படி தூக்கி அரவணைச்சிட்டுருவா அந்த குழந்தைய அவரை. அப்படியா சொல்லியிருக்கு காளிகா புராணத்தில். படங்கள் அப்படிதான் எழுதியிருப்பாள். இவ வந்து காளிகா தேவி வழிபட்ட ஐஸ்வர்யம் கிடையாது, சகல ஐஸ்வர்யமே வருவனே சொல்லியிருக்கு. காளிக்கு பத்ரகாளி என்ற பெயர். மங்கள ரூபிணியம் எப்போதும் உள்ளவனுமான அந்த காளிகாதேவி உலக மங்களத்திற்காக பல மகத்தான கல்யாண காரியங்களை செய்து உள்ளார். அதனால் அவளை பத்ரகாளி என்று அழைக்கின்றோம். தட்சிணகாளிகா வந்து ஆதிகாளி தான் தட்சிணகாளி இருக்கு. மந்திர சாஸ்திரத்தில் பிரமாணிக கிரந்தமான மகனியர் ஸ்ரீ மகிதாச்சாரியார் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அவர் அருளியுள்ள மந்திர மகோததியில் ஸ்ரீ காளி பிரகரணத்தை தொடங்கும்போது எந்த மந்திரங்களை உபாசனையினால் ஜனங்கள் அனைத்து இஷ்டங்களையும் பெறுகின்றாரோ அவ்வாறான உடனே வாக்கு சித்தி அளிக்க கூடிய காளி மந்திரங்களை கூறப்போகிறேன் தான் ஆரம்பிக்கிறார் அவர் மந்திரங்களை. இந்த காளி மந்திரங்களுக்கு எந்த சித்த சத்தியாதி சோதனைகள் பற்றி சிந்தித்து பார்க்க தேவையில்லை. புரச்சரணம் செய்வதற்கும் மிகப்பெரிய முயற்சிகளும் தேவையில்லை. மந்திரங்களுள்ளே அரசியான வித்யாராஜ்ஞி இம்மந்திரத்தினாலேயே அஷ்ட சித்திகளையும் அளிக்கக்கூடியது. அதை நம்பிக்கை இருக்கணும். அம்பாள் வந்து இந்த சாதகனுக்கு எல்லாமே கொடுத்துடுறாரு. கிரீம்ன்றது காளிகா தேவியோடைய ஏகாட்சர பீஜம் சொல்லியிருக்கு. கிரீம் காளிகாய நமகன்னு சொன்னால் கூட மந்திரம் தான் அது. இந்த கிரீம் சொல்லிடணும். விஸ்வாமித்திரருக்கு அருள் புரிகிறான்னு வருது. காளிகா தேவி விஸ்வாமித்திரருக்கு அருள் புரிஞ்சிருக்கா. எப்படின்னா, மகரிஷி சிரேஷ்டான விஸ்வாமித்திரர் தனக்கு பிரம்மண்யம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பிரம்மனை கொடுத்து தவம் செய்தார். ஆனால் பிரம்மா அவருக்கு வரம் தரல. மிச்ச தேவர்கள்லாம் கொடுத்து தவம் செய்கிறார், அவருக்கு கிடைக்கல. அப்போ விஸ்வாமித்திரன் முறைப்படி அப்புறமா கடைசியில் சிவனும் காளியின் ஏகாட்ச மந்திரத்தை ஜபம் செய்யும். அது மகாவித்யாக சிவ பரமேஸ்வரன் சொல்கிறார். அது பிரகாரம் காளி மந்திரம் ஜபிக்கிறார். ஆயினும் மந்திர சித்தியாகவில்லை. கோபம் கொண்ட மகரிஷி, நீ உபாசிக்கு தகுதியற்றவள் என்று சொல்கிறார். பின்னர் சிவனிடம் வந்து உபரம் கூறினார். சிவன் அவரை கடிந்து கொண்டு, நீ ஏன் அந்த மகாமந்திரத்தை ஜபித்தீர்? நீர் அந்த மகாமந்திரத்தை ககாரத்துடன், அதாவது கா கா கான்னு வரும், நீ அந்த மாதிரி செஞ்சு பண்ணியிருந்தால் சிக்கன் ஜெயிச்சு பேரடைந்தார். உடனே தேவி விஸ்வாமித்திரரை நோக்கி, வரங்கோளும் நான் தரேன்றா. இந்த கிரீம் பீஜம் விஸ்வாமித்திரர் கிரீம் என்றே ஆரம்பித்திருப்பார் என்று தோன்றுகிறது. ஸோ தேவியை வந்து விஸ்வாமித்திரரை நோக்கி, உனக்கு என்ன வேறுன்னு கேட்குறார். விஸ்வாமித்திரருக்கு அருள் வழங்க பரமனும் கூடவே வந்திருந்தார். காளி பரமனின் முகம் பார்த்து சங்கேதமாக ஏதோ கூறினாள். மகாதேவரும் அதை அறிந்து கொண்டு மகிழ்வுடன் விஸ்வாமித்திரை ஆலிங்கனம் செய்து கொண்டு அவருக்கு பிரம்மண்ய வரம் அளித்தார். மகரிஷியும் சிறந்த பிரம்மண்யம் என்று பெற்றார். சர்வ சாஸ்திரங்களிலும் அஸ்திர பிரயோகங்களிலும் வல்லமை பெற்றார். இவ்வாறு விஸ்வாமித்திரருக்கு பிரம்மண்யம் அளிக்க உதவிய மந்திரம் காளி மந்திரம் சொல்லியிருக்கு. இந்த கிரீம் என்ற மந்திரம் தான் மிக உயர்வாக சொல்லப்படுறது. அதான் காளி. தட்சிண காளிக்கேன்றது தட்சிணா என்றால் தெற்கு என்று பெரு. தெற்கு திசையில் யாருக்கா? யமன் இருக்கா. காளின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே யமன் ஓடி போயிடுவான் அவங்கேருந்து. ஸோ தட்சிண திக்கில் உள்ள காலனை விரட்ட சக்தி படைத்தவள் அவள். அதனால் தட்சிண காளின்னு பேர். இன்னும் இன்னொரு அர்த்தம் சொல்லிருக்கு. தட்சிணா என்பது யாக சங்கியாதிகள் முடிக்கும்போது அதை நடத்தி தரவளுக்கு அவளுக்கு நம்ம தரோம் இல்லையா, பணம் தரோம், அதுக்கு தட்சிணைன்னு ஒரு பேர். இந்த தட்சிணா என்ற இதையும் தட்சிணா கொடுவார். அந்த தட்சிணை இல்லாத யஜ்ஞம் நஷ்டம் என்பர். தட்சிணை கொடுக்கணும், காசு கொடுக்காமல் நம்ம பண்ணால் அதுக்கு வந்து வேஸ்ட்டாக ஆகிடும் சொல்கிறது. மருத்துவர் இந்த மாதிரி ஐயர் வந்தால் கொடுக்குறது, இதுக்கெல்லாம் கட்டாயம் செஞ்சிடணும் நம்ம. அதெல்லாம் அது ஓசியில் பண்ணிட்ட மருந்து பலன் அளிக்காது, மந்திரம் சித்திக்காது மாதிரி சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்காருன்னா,
புருஷோ தட்சிணா புரோக்துவ வாமசக்தி நிகத்தியதே வாமாச தட்சிணாம் திஸ்வ மகாமோட்ச பிரதாயினி ததஸ் தட்சிணா நாம்னா திரிஷு லோகேஷு கீயதே. தட்சிணையாக தட்சிணாமூர்த்தி சுவாமி வந்து பைரவர் ஆராதிக்கப்பட்டவள் என்பதால் தட்சிணா இந்த பெயரும் கொண்டவள் சொல்லப்படுறது. சீதா தேவியே வந்து காளியாக அவதரிச்சாலும் அது உண்டு. ஸ்ரீ காளி தேவி கருநிறம் கொண்டவள், தமோகுண ரூபிணி. அதை குறிக்கின்றது கருநிறம். தமோ குணம் கொண்ட இவளிடம் சத்துவகுணம் படைத்த சக்திகளும் ரஜோகுணம் படைத்த சக்திகளும் லயமடைந்து விடுவதால் காளி ஒருவளே கடைசியில் மெஞ்சுகிறாள். இந்த பிரளய காலத்தில் சொல்லப்படுறது. அவள் நித்தியை இதை உணர்த்தவே கருநிறமுடையவாக இருக்கின்றாள். வெள்ளை நிறம் சிவப்பு நிறம் இரண்டும் நீல நிறத்தில் ஒன்றுபட்டு விடுவதை நாம் காண்கிறோம். மகா நிர்வாண தந்திரம் இதையே சொல்லி உள்ளது. இவருடைய மந்திரம் சொல்லும்போது திரும்பி அந்த 22 அக்ஷரங்கள் கொண்ட தட்சிணகாளி மகா மந்திரம் ஒரு பெட்டகம், மந்திர பெட்டகம்னு சொல்லியிருக்கு. அது முதலே நான் சொல்லிட்டேன் நான். ஸோ இதை சொல்லி இந்த காளி இதை பற்றி பார்த்துருக்கோம். ஒன்று நிறையா இருக்குது. இது பெரிய சப்ஜெக்ட். இது ஒரு 2-3 நாளாக பேசின்னு போகலாம் காளியை பற்றி சொன்னால. பட் தசமகா வித்யாவில் சொல்லும்போது முதல் வித்தை காளிகா. இந்த காளின்ற மந்திரம் வந்து சித்திக்கணும் ஒருத்தருக்கு. இது சித்திச்சுட்டால மிச்சம் எல்லா மந்திரங்களும் ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு வந்து அழுத்திடும் பலனளிக்க சொல்லி இந்த 188வது வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன்.